ஏன் மனிதனுக்கு கோவம் வருது? அவன் விரக்தி அடைகிறதுனால கோவப்படுறான். ஏன் விரக்தி அடைகிறான்? அவன் எதிர்பார்க்கறது நடக்காதப்ப விரக்தி அடைகிறான். ஏன் எதிர்பார்க்கிறான்? ஏதோ ஒன்னதுக்கு ஆசைப்படுறான், அது நடக்கணும்னு எதிர்பார்க்கிறான். சோ ஆசைதான் கோபத்துக்கு காரணம். காலையில ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டீங்க, 9 மணிக்கு டிஃபன் ரெடி ஆகல, லஞ்ச் ரெடி ஆகல, கோவப்படுறீங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வரீங்க, வீடு சுத்தமா இல்ல, கோவப்படுறீங்க. குழந்தைங்க நீங்க எதிர்பார்த்த மார்க் எடுக்கல எக்ஸாம்ல, கோவப்படுறீங்க. சாப்பாட்டுல உப்பு குறைவா இருக்கு, காரம் அதிகமா இருக்கு, கோவப்படுறீங்க. 4 மணிக்கு யாரையோ வர சொன்னீங்க, அவங்க வரல, 5 மணியாவது போன் காலும் வரல, கோவப்படுறீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? எதிர்பார்ப்பு தான். எதிர்பார்ப்பு இல்லாம மனிதனால் வாழ முடியாது. யாரெல்லாம் அதிகமா எதிர்பார்க்கிறாங்களோ அவங்க அதிகமா கோவப்படுவாங்க. யாரெல்லாம் அதிகமா கோவப்படுவாங்களோ அவங்க அதிகமா எதிர்பார்ப்பாங்க. சரி, ஏன் கோவப்படக்கூடாது? கோவப்பட்டா என்ன பிரச்சனை? ஏன் கோவப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க? ஏன் கோவப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க? ஏன் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க? கோவப்பட்டா யாருக்கு பிரச்சனை? யாருக்கு டேமேஜ்? கோவத்துல ஏதோ ஒரு செயலை செய்யறீங்க, ஏதோ பேசுறீங்க, ஏதோ ஒண்ணு நினைக்கிறீங்க கோவத்துல. அந்த செயலோட விளைவு என்ன? அந்த எண்ணத்தோட விளைவு என்ன? அந்த பேச்சோட விளைவு என்ன? கோவத்துல தப்பு தப்பா செய்யறீங்க, அந்த கான்சிக்வன்ஸ் உங்களால ஃபேஸ் பண்ண முடியல, அதனால கோவப்படுறது தப்பு. நீங்க கோவத்துல செய்த செயலால அதோட விளைவை உங்களால சந்தோஷமா ஏத்துக்க முடியுதா, இல்ல கஷ்டமா ஆகுதா? கஷ்டமா தானே ஆகுது. அதனால கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, இனம் என்னும் ஏம புனையை சுடும். சினம் என்பது உங்களை மட்டும் கொல்லாது, உங்களை சுத்தி இருக்கவங்களையும் கொல்லும். அவங்க கூட யாரெல்லாம் கனெக்டடா இருக்காங்களோ அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். கோவத்துல உங்க மனைவியோ கணவனையோ திட்டிட்டீங்க, அவங்க நடந்த சண்டைய அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, அந்த அம்மா அவங்க புருஷன்ட்ட சொல்றாங்க, அதாவது உங்க மாமனார் சொல்றாங்க. அந்த மாமனார் அவங்க நண்பர்கிட்ட சொல்றாரு, அவர் இன்னொரு நண்பர்கிட்ட சொல்றாரு. அந்த நண்பரோட ஆபீஸ்ல தான் நீங்க வேலை செய்றீங்க. இவ்வளவு நாள் நீங்க கோவப்படுறவர்ல அமைதியானவர், பொறுப்பானவர் நினைச்சிட்டு இருந்தவர். இப்ப இங்க கோவக்காரன்னு தெரிஞ்ச உடனே அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? உங்களை பத்தி ஒரு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலையும் பாதிப்பு. இதுதான் கோவத்தால் உண்டாகிற விளைவு. விளைவுல தெரியுங்க, அவங்க உங்க மேல வருத்தமாயிட்டாங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, யார ஒருத்தர் பேசாம விட்டுறாங்க. நண்பன் தப்பு பண்ணிட்டான், அந்த தப்பை சுட்டி காட்டுறீங்க. நீ பண்ணது தப்பு, தப்பு பண்ணது தப்புன்னு சொன்னாலே கோவம் வருது. நீங்க கோவத்துல யாரையோ கொலை பண்ணிட்டு ஜட்ஜி சொல்றாரு, கோவத்தை தப்ப பண்ணிட்டாம மன்னிச்சு விட்டுடலாம், போனா போது. திரும்ப திரும்ப நீங்க கோவத்துல கொலை பண்றீங்க. திரும்ப திரும்ப ஜட்ஜி என்ன சொல்றாரு, அவன் பாவம் கோவத்துல கொலை பண்ணிட்டான் சார், தெரியாம கோவத்துல கொலை தானே பண்ணிட்டாரு, பரவாயில்ல விடுங்க, மன்னிச்சிடும் அப்படின்ட்டுருவாங்க. அது நியாயமா? நீங்க யாரையோ ஒருத்தர் கோவத்துல அடிச்சிருக்கீங்க, அவர் திருப்பி அடிக்கவே இல்லை, திரும்ப எதிர்ப்பும் இல்லை. இன்னொரு பலசாலி வராரு, அவரையும் கோவத்துல அடிச்சிட்டீங்க, அவரும் எதுவுமே எதிர்க்கல. வீட்டுல புருஷனை திட்டுறீங்க, கோவத்துல புருஷன் சிரிச்சுக்கிட்டே உங்கள்கிட்ட பேசுறாரு, கோவத்துல டிவியை உடைச்சிடுறீங்க. கோவத்துல தான் உடைச்சிட்டான்னு சொல்லிட்டு பிளிப்கார்ட்ல இருந்தோ அமேசான்ல இருந்தோ உங்களுக்கு வீட்டுக்கு புது டிவியே இருக்கிறாரு, ஏன்னா நீங்க தான் கோவத்துல தெரியாம உடைச்சிருக்கீங்க. இது மாதிரி கான்சிக்வன்ஸ், இது மாதிரி விளைவுகள் இருந்தா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கோவப்படுறதுல நியாயம் இருக்கு, ஏன்னா உங்களுக்கு சாதகமா தானே எல்லாமே நடக்குது. இப்படி நடக்காது. ஆனா நீங்க டிவி உடைச்சிங்கன்னா உங்க பணம் தான் போச்சு. நீங்க பலசாலி அடிச்சுன்னா அவங்க திருப்பி அடிக்கும். மனைவியோ கணவன்கிட்ட சண்டை போட்டா அவங்களும் திருப்பி சண்டை போடுவாங்க. இது மாதிரி அமைதியே யாரும் வந்துட மாட்டாங்க. வீட்டுல யாருக்கிட்டே சண்டை போனா திருப்பி எதிர்த்து கேட்பாங்க, அதுதானே பிரச்சனை. சோ கோவத்தோட விளைவை உங்களால ஏத்துக்க முடியல, அதனால கோவப்படுறது தவறுன்னு சொல்றாங்க. மரம், செடி எல்லாத்தையும் அழிச்சு சாப்பிடுறோம், பர்னிச்சர் செய்யறோம், மரத்துல வீடு கட்டுறோம். ஆனா எந்த மரமாச்சும் எதிர்க்குதா? எந்த மரமாச்சும் கோவப்படுதா? அது கோவப்பட்டாலும் உங்களுக்கு தெரிய போறது. ஆடு, மாடு, கோழி, பறவை, மீன் எல்லாத்தையும் வெட்டி சாப்பிடுறீங்க, ஏதாவது எதிர்க்குதா? ஏதாவது கோவப்படுதா? அது கோவப்பட்டாலும் உங்களுக்கு தெரிய போறதில்ல. இதே மரம், செடி எல்லாம் நினைக்குது, இந்த மனித இனத்தை அழிச்சிடணும், அவன் எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கான், காடு மலையெல்லாம் அழிச்சிடறான், அவன் இருந்தா நம்ம வாழ முடியாது அப்படின்னு மனித இனத்தையே அழிக்கணும் அதுக்கு நினைக்குது. நீங்க மறுபடியும் இப்ப ஏதாவது சண்டை போட்டு நீங்க இதை அழிக்கணும்னு நினைப்பீங்க. ஆடு, மாடு, கோயிலும் நினைக்குது, நம்ம இனத்தையே நல்லா கொன்னு அவன் நிறைய சாப்பிட்டுட்டான், இனிமேல் மனித இனமே இருக்கக்கூடாது, நம்ம அவனை கொல்லணும்னு நினைக்குது. நீங்க இதுக்கு மேல ஆடு, மாடு, கோழி எல்லாம் வெட்டுவீங்க, அட்லீஸ்ட் நீங்க அதை கொல்றதையாச்சும் குறைச்சிருவீங்கல்ல. கோவப்படுவது பிரச்சனை கிடையாது, அந்த கோவத்துல உண்டாகிற விளைவு. கோவம் வந்ததுன்னா ஒரு சிக்னல் நினைச்சுக்கணும், அது ஒரு அறிகுறி. நீங்க சிக்கா இருக்கீங்க, நீங்க இப்ப கவனமா இருக்கணும், அதோட அறிகுறி நினைச்சுக்கணும். கோவம் வந்துட்டாலே அது நம்மளுக்கு நம்ம பிரச்சனையில இருக்குன்னு காட்டுற அறிகுறின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க எதிர்பார்த்தது நடக்காதப்ப கோவம் வருது, அந்த கோவத்தால உங்களுக்கு தான் டேமேஜ். நீங்க உங்க மனசுல ஒவ்வொருத்த பத்தி ஒரு கற்பனை வச்சிருக்கீங்க, இவங்க இப்படிதான் இருக்கணும், அவங்க அப்படி இல்லாதப்ப நீங்க கோவப்படுறீங்க. ரெஸ்டாரண்ட் போறீங்க, சாப்பாடு நல்லா இருக்குன்னு தொடர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் அந்த சர்வர் பிளேட்டை தேய்ச்சி வைக்கிறாரு, அந்த சத்தம் உங்களுக்கு பிடிக்கல,
டம்ளரை டொப்புன்னு வைக்கிறாரு, தண்ணிலாம் வெளியே தெரியுது. சாம்பார் ஊத்துறாரு, தட்டிலையும் தரையிலையும் ஊத்துது. மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட் போவீங்க, மறுபடியும் போறீங்க, சாப்பாடு நல்லா இருக்கு. தினமும் அதே மாதிரி நடந்துட்டு இருந்தா திரும்ப திரும்ப போக மாட்டீங்க. சரி, சாப்பாடு தான் நல்லா இருக்கே, பார்சல் வாங்குமே நினைப்பீங்க. என்னப்பா பார்சலை குடிப்பான்னு தூக்கி போடுறாரு, மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட் போவீங்க, போக மாட்டீங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற பணத்துக்கு அங்க மரியாதை இல்லை. அவங்க நடிக்கிறாங்க, அவங்க வாங்குற பணத்துக்கு நடிக்கிறாங்க, அவங்க நடிச்சுதான் ஆகணும், அதுதான் அவங்க தொழில். ஹோட்டல்னா நடிச்சுதான் ஆகணும். நீங்க கொடுக்குற பணத்துக்கு அவங்க நடிச்சுதான் ஆகணும். இதையே வீட்டுல நீங்க எதிர்பார்க்க முடியுமா? கணவன்னா இப்படிதான் இருக்கணும், மனைவின்னா இப்படிதான் இருக்கணும், குழந்தைங்கன்னா இப்படிதான் இருக்கணும், நட்புன்னா இப்படிதான் இருக்கணும்னு உங்க மனசுல விதைச்சு வச்சுக்கீங்க. அது மாதிரி ப்ரோக்ராம் பண்ண மாதிரி அவங்க நடந்துக்கலன்னா வீடு என்பது அன்பை பரிமாறிக்கிற இடம். இந்த இடத்துல உங்க ப்ரோக்ராம் மைண்ட வச்சுக்கிட்டு இவங்க இப்படிதான் இருக்கணும், கணவனே வாப்பா உட்காருப்பா வந்து சாப்பிடுப்பா, மனைவியாரே உட்காருங்க சாப்பாடுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அந்த நேரத்துக்கு அதை சமைச்சு போடணும், அந்த நேரத்துக்கு அதை கொடுக்கணும். அதுக்கு நீங்க வீட்டுக்கே வரக்கூடாது, ஹோட்டல்லே இருக்கணும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க கழுத்திலே கத்தி வச்சதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின கழுத்தை விட்டுருவேன்னு சொல்றேன். அப்ப பேசுவீங்களா? உங்க வாயில கண்ணு வச்சதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன், ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ண ஷூட் பண்ணுவேன்னு சொல்றேன். பேசுவீங்களா? ஏதாவது செய்வீங்களா? கம்முன்னு இருக்கு. அப்ப கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். எங்க கோவத்தை நீங்க காட்டுறீங்க? யார் உங்களோட பலவீனமா இருக்கணும் அவங்கள்ட்ட கோவத்தை காட்டுறீங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். பல இடத்துல கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அவங்க உங்களை விட பலவீனமானவர்களா இருப்பாங்க. மனதளவிலோ, உடல் அளவிலோ, பணத்தளவிலோ, பதவி அளவிலோ உங்களை விட பலவீனமா இருப்பாங்க. அதனால அவங்கள்ட்ட உங்க கோவத்தை காட்டுறீங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். பலவீனமா இருக்கிறவங்க மட்டும்தான் உங்க கோவத்தை காட்டுவீங்க. முதல்ல கோவம் வந்ததுன்னா நான் கோவமா தான் இருக்கேன்னு ஒத்துக்கணும். யாராச்சும் உங்கள்ட்ட வந்து பேசுறாங்கன்னா நான் கோவமா இருக்கேன் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லணும். அட்லீஸ்ட் வீட்லயாச்சும் நான் கோவமா இருக்கேன்னு சொல்லணும். அதை விட்டு நான் கோவமா தான் இல்லை, நான் பொலைட்டா தானே பேசினேன், அன்பா தானே பேசினேன், பொறுமையா தானே பேசினேன், நல்லதுக்கு தானே சொன்னேன், நீ திருந்தணும் தானே சொல்றேன், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் சொல்றேன், உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் சொல்றேன். இது மாதிரி நொண்டிசாக்கு தான் சொல்றீங்களே தவிர நான் கோவமா இருக்கேன்னு ஒத்துக்கிறதே கிடையாது. பல அம்மாக்கள் கோவத்தை வெளியே காட்ட மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே வச்சுப்பாங்க. கோவமாவே சமையல் செய்வாங்க, கோவமாவே அமைதியா இருப்பாங்க, கோவமாவே வாழ்க்கையை முடிச்சுவாங்க. கோவம் வந்தாலே நான் சிக்கா இருக்கேன்னு புரிஞ்சுக்கணும். உடல்நிலை பாதிக்கப்பட்டு எந்த வேலையை செஞ்சீங்கன்னா அதுவும் சரிப்பட்டு வராது, அந்த செயலும் சிறப்பா இருக்காது. கோவத்துல மெடிடேஷன் பண்றேன், கோவம் வந்தா தண்ணி குடிக்கிறேன், கோவம் வந்தா 10 கவுண்ட் பண்றேன். கோவத்துல தான் நீங்க 1 2 3 4 எண்ண முடியும். கோவத்திலேயே தான் நீங்க தண்ணி குடிக்க முடியும். கோவத்திலேயே தான் நீங்க அமைதியா உட்கார முடியும். தவிர கோவம் போவது எல்லாத்தையுமே கோவத்திலேயே பண்ணுவீங்க. எக்ஸ்பிரஸ்ட் ஆங்கர் கூட பரவாயில்ல, அன்எக்ஸ்பிரஸ்ட் ஆங்கர் தான் டேஞ்சர். எக்ஸ்பிரஸ்ட் ஆங்கர் இஸ் லெஸ் டேஞ்சரஸ் than அன்எக்ஸ்பிரஸ்ட் ஆங்கர். ஏன்னா கோவத்துல எதையும் மிதிச்சுவீங்க, எதையாவது செய்திருவீங்க, திட்டிடுவீங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிடுங்க, கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கீங்க. அன்எக்ஸ்பிரஸ் கோவம் இருக்கு பாருங்க, அது உள்ளுக்குள்ளே வச்சு எரிஞ்சினே ஒரு நாள் பிளாஸ்ட் ஆகும். உங்களுக்கு பிபி சுகர் தான் இன்னும் அதிகமாகும், மாரடைப்பு, ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு தான் டேமேஜ். கோவப்படக்கூடாதுன்னு தான் திங்க் பண்றேன், ஆனா கோவம் வந்துருது. கோவப்படக்கூடாதுன்னு திங்க் பண்றவர் யாரு? ஏற்கனவே கோவப்படுறவரா இருப்பாரு, இல்ல கோவப்பட்டுட்டு இருப்பாரு. கோவத்துல எதை திங்க் பண்ணினா கோவத்தை தான் திங்க் பண்ணுவீங்க. எதிர்பார்ப்பு தான் கோவம், ஆசை தான் கோவம், ஆசை தான் கோவத்துக்கு காரணம். அதுக்காக ஆசைப்படாம இருந்துட முடியுமா? ஆசைப்படாம எந்த மனுஷனும் இருக்கவே முடியாது, வாழவே முடியாது. அப்படி ஒரு மனுஷனே இந்த உலகத்துல கிடையாது. உயிரோட இருந்தாலே ஆசை இருக்கும், உணர்வுற்றவனா இருந்தா ஆசை இருக்கும். ஆசை அருமின் நாசையும் அருமின், ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமின். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தம் தானே. ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் உண்மைதான். ஆசையால் தான் எல்லா பிரச்சனையுமே. ஆசைதான் எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு நடக்காதப்ப விரக்தி, விரக்தியால கோபம். சரிதான், ஆசை விட விட ஆனந்தம் தானே. ஆனா ஆசை விடுறதுக்கே முதல்ல நீங்க ஆசைப்படணுமே. ஆசை ஏன் விடணும்? ஆனந்தமா இருக்கிறதுக்கு தானே. அப்ப ஆசை விடுறதுக்கே நீங்க ஆசைப்படணும் தானே. அது மொத்தத்துல ஆசைப்படாம எந்த மனிதனாலும் இருக்க முடியும். நீங்க எதிர்பார்த்தது நடக்கல, அதுக்காக நீங்க எதிர்பார்க்காம இருந்த போறீங்களா வாழ்க்கை முழுவதும்? மறுபடியும் எதிர்பார்க்க தான் போறீங்க. உங்களோட நேச்சரே தான். எதிர்பார்க்காம உங்களால இருக்கவே முடியாது, ஆசைப்படாம உங்களால இருக்கவே முடியாது. சரி, நீங்க எதிர்பார்த்தது நடந்துச்சு, அதனால நீங்க எதிர்பார்க்காம இருந்துருவீங்களா? இன்னும் அதையே இன்னும் அதிகமா எதிர்பார்ப்பீங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்க்காம இருக்க போறதே கிடையாது. புத்தன், ஜீசஸ், மகாவீர், ரமணர், கிருஷ்ணர் எல்லாருமே ஆசைப்பட்டவங்க தான். மோட்சம், முக்தி, ஆன்மீகம் ஆசைப்பட்டாதான் இதை அடையவே முடியும். சோ ஆசை இல்லாம எதுவுமே இருக்க முடியாது. ஆசை இல்லாத மனிதனும் கிடையாது. ஆசைப்பட்டது நடந்தா ஓகே, எதிர்பார்த்தது நடந்தா ஓகே, எதிர்பார்க்கலன்னா டேக் இட் ஈஸி. வாழ்க்கை என்பதே கேம் தான். லைஃப் இஸ் a கேம். வாழ்க்கை என்பது விளையாட்டு. போன செஷன்ல பார்த்தோம். ஆசைப்படணும், அதுக்கு முயற்சி பண்ணணும், அது நடக்காத பத்தி செய்ய. இந்த உலகத்துல 9 பில்லியன் பீப்புள் இருக்காங்க, 900 கோடி மக்கள் இருக்காங்க. எல்லாருமே நான் ஸ்பெஷல்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்பெஷல் தான், ஆனா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க ஸ்பெஷல்.
ஆக மொத்தத்துல அவங்க நினைச்சாலே அது உண்மை கிடையாது. அவங்க ஸ்பெஷல்னு அவங்க உறுதியா அவங்கள நம்பல. அதனால என்ன பண்றாங்க, அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. நான் ஸ்பெஷல்னு மத்தவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. உலகத்துல நீங்க யார் வெற்றியாளர் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க யாருமே வெற்றியாளர்களே கிடையாது. எல்லாருமே கோவப்படுறவங்க தான். அவங்க யாருமே வெற்றியாளர்களே கிடையாது. வெற்றியாளர்கள் தான் எது நடந்தாலும் அதை ஈஸியா எடுத்துக்கொண்டு தான் வெற்றியாளர். அப்படி ஒருத்தங்களை பாத்தீங்களா, அப்படி ஒருத்தங்களை பாத்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் வெற்றியாளர். இன்னைக்கு இந்த 9 பில்லியன் பீப்புளும் நான் ஸ்பெஷல் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. யாரு கிட்ட போய் ப்ரூவ் பண்ண போறீங்க? இன்னொரு மனுஷன் கிட்ட இருந்தா அவன்கிட்டே போய் சொல்றீங்க நான் மனுஷன் என்ன பாரு. எல்லாரும் நான் ஸ்பெஷல்னு ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. நான் ஸ்பெஷல்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களை ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்க. அதனால உங்களுக்கு கோபம் வரும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். நான் மனுஷன் வேற ஒரு மனுஷன் சொல்லினே இருக்கீங்க. யாருமே உங்களுக்கு கண்டுக்கல. உங்களுக்கு கோபம் வந்துனே இருக்கு. நீங்க ஸ்பெஷல் தான். ஆனா நீங்க ஸ்பெஷல் யாருக்கு பண்ணவே தேவையில்லை. ஆசைப்படுங்க, முயற்சி பண்ணுங்க. அது நடக்காதப்ப விரக்தியாவதீங்க. டேக் இட் ஈஸியா எடுத்துக்கோங்க. மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. நடக்காதப்ப விரக்தியாவதீங்க. டேக் இட் ஈஸியா எடுத்துக்கோங்க. வாழ்க்கை என்பது யார்கிட்டயோ போட்டி போட்டு வெற்றி காட்டுவது கிடையாது. ஈஸியா வாழறது. எது நடந்தாலும் ஈஸியா வாழறதுதான் வெற்றி.